அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது எல்லாம் அசசரிஸ். எப்படி இந்த காருக்கு பைக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா அசசரிஸ் வைப்பீங்களோ அது மாதிரி இது நாணய சேகரிப்புக்கு தேவையான ஹோல்டர்ஸு அண்டு ஆல்பம்ஸு, கரன்சி ஆல்பம்ஸ். டுடே அரைவல். இன்றைக்கி தான் வந்துச்சு பார்சலு. இதில் 4ஆம் நம்பர் ஃபோல்டர். இது ஒன்றுலேயே 50 இருக்கும். இது நல்ல குட் குவாலிட்டியான ஹோல்டர். இது 100. இந்த 100 ஹோல்டர் நீங்கள் வாங்கணும்னா இங்கே வாங்கிறத பொறுத்து ரேட்டு கூடும் குறையும். ஒரு 1000 ஹோல்டர் கொடுங்க சார் அப்படின்னா உங்களுக்கு 2 ரூபா தான் ஒரு ஹோல்டர். நீங்கள் ஒரு 50 கொடுங்க, 100 கொடுங்க அப்படின்னா 2000 ரூபா ஒரு ஹோல்டருக்கு. இந்த 100 வாங்கினீங்கன்னா 250 ரூபா. ஆனால் 1000 வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபா தான் விழும். நிறைய வாங்கிட்டிங்கன்னா கொஞ்சம் 50 பைசா குறையும். கம்மியாக வாங்கினீங்கன்னா 50 பைசா கூடும். விலை சொல்லிட்டேன். இது 4ஆம் நம்பரு. இது 2 5ஆம் நம்பரு. காயின்ஸுக்கு சைஸ் வரியாக இருக்கும். அது இது 2 4ஆம் நம்பரு. இது 2 4ஆம் நம்பரு. இது 2 7ஆம் நம்பரு. இது 2 3ஆம் நம்பரு. உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். இது 2 5ஆம் நம்பரு. இது 2ம் இது 7ஆம் நம்பரா? இது 2 3ஆம் நம்பரு. இது 2 4ஆம் நம்பரு. இது 2 5ஆம் நம்பரு. இது 2 7ஆம் நம்பரு. இது 2 4ஆம் நம்பரு. இது 2 3ஆம் நம்பரு. இது 2 3ஆம் நம்பரு. இது 2 3ஆம் நம்பர். மொத்தம் ஒரு 1500 வந்திருக்குன்னு நினைக்கேன். இது காயின் ஹோல்டர்ஸ். நல்ல குட் குவாலிட்டியாக இருக்கும். இதில் நீங்கள் 200 காயின் வைக்கலாம். இது ஒன்றுக்கும் 50 ரூபா நமக்கு ஷிப்பிங் சார்ஜ் ஆகுது ஒவ்வொன்றுக்கும். இப்போ ஒரு 5 எண்ணம் வந்துச்சு அப்படின்னா 250 ரூபா வாங்குறாங்க. ஒரு 10 எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா 500 ரூபா வாங்குறாங்க ஷிப்பிங் சார்ஜ் பார்சலில். இதோட சேர்ந்து அந்த ஹோல்டர்ஸும் சேர்ந்து வச்சுன்னா 600 ரூபா 700 ரூபா ஷிப்பிங் சார்ஜ் மட்டுமே ஆகுது. இது நம்ம விற்கிறது ஒரு ஆல்பம் 550 ரூபா. காயின் ஆல்பம் 200 ஹோல்டர்ஸ் உள்ளது. 100 ஹோல்டர்ஸ் உள்ளது இருக்குது, நம்மகிட்ட இல்லை. இது ஒரு ஆல்பம். இது 2வது ஆல்பம். இது 3வது ஆல்பம். இதில் 2 ஆல்பம் சோல்ட் ஆயிடுச்சு. மிச்சம் 3 ஆல்பம் தான் இருக்குது. வந்திருக்கிறது மொத்தம் 5 ஆல்பம் தான். 4வது ஆல்பம். இது 5வது ஆல்பம். அதுக்கப்புறம் கரன்சி ஆல்பம். கரன்சி ஆல்பத்தில் இது 102 தாள் வைக்கலாம். 102 தாள் வைக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஃபோல்டர்லேயும் ஒவ்வொரு தாள் வீதம் 102 ஃபோல்டர் இருக்கும். ஆனால் ஒரே ஃபோல்டர்லேயே 2 தாள் வைக்கலாம். அந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று வைக்கலாம். ஆனால் பின்பக்கம் பார்க்க முடியாது. அதனால் ஒன்றில் 102 தான் வைக்க முடியும். ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். கரன்சி ஆல்பம் 34 பக்கம் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலேயும் 3 பேஜ் இருக்கும். அதனால் 34 3 102. இதில் ஒரு 5 எண்ணம் வந்திருக்கு. இதனோட ரேட்டு 450 ரூபா. 1, இது 1 2, இது 3, இது 1 4, இது 1 5. இது யாருக்கும் வேணும்னா கரன்சி ஆல்பம், காயின் ஆல்பம் வாங்கி. இதுவும் ஃப்ரெஷ் ஆல்பம். எமர்ஜென்சியாக கேட்டிங்க அப்படின்னா நான் இருக்கிறதுலே நான் நிறைய ஆல்பம் வச்சுருக்கேன்ல, இதுலேயே இது மாதிரி உள்ள ஆல்பத்தை எடுப்பேன். இந்த இருக்கா
இது மாதிரி ஒரு ஆல்பத்தை எடுப்பேன். இதெல்லாம் காயின் கம்மியாக இருக்கும். மொத்தமே ஒரு 10 காயின் 20 காயின் தான் உள்ளே வச்சுருப்பேன். அது தூர எடுத்துகிட்டு இதை கொடுத்து விட்ருவேன். அதை வெளியே எடுத்துகிட்டு இதை கொடுத்து விட்ருவேன் எமர்ஜென்சிக்குன்னு கேட்டால். மற்றபடி கொஞ்சம் பொறுத்து இருந்து ஃப்ரெஷ்ஷாகவே நான் புது ஆல்பம் வாங்கி தான் கொடுப்பேன். எப்போவும் ஒரு 5 தான் வாங்குவேன். நிறைய 10 20 நிறைய வாங்கி பல்காக சேகரித்து வைக்க மாட்டேன். காயின் இது ஃபுல்லாக சோல்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஆல்பத்தில் எடுத்து வைக்க போகிறேன். 48 காயின். ஒரு குட்கல்ல கலெக்ஷனான ஒரு காயின். இது வந்து என்னுடைய கலெக்ஷனுக்காண்டி நான் சேகரித்து வச்சுருந்த நாணயங்கள். இப்போ இது சோல்ட் ஆகிடுச்சு. இதை கொடுத்ததுக்கப்புறம் நான் இன்னொரு கலெக்ஷன் ரெடி பண்ணணும். நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்குன்னு ஒன்றை கூட நான் ரெடி பண்ணி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். ஆனால் எனக்குன்னு ஒன்று ரெடி பண்ணி வைப்பேன்ல, அதை தான் நான் பதிவில் போட்டு சோல்டு பண்ணுவேன், அதாவது சேல் பண்ணுவேன். அது சேல் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக ஒன்று உருவாக்குவேன். புதுசாக இது வந்து ஒரே நாளில் உருவாக்க முடியாது. அது வந்து மொத்தம் 92, 2002, 2000 வந்து ஒரு 13 வருஷம் இருக்குது. 13 வருஷத்தில் ஒரு நாளைக்கு 2 வருஷம் உருவாக்குவேன். ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் ஆகும். இதை ரெடி பண்ணி க்ளீன் பண்ணி ஃபோல்டு போட்டு எழுதி ரேட்டை பார்த்து அதனுடைய ஆல்பத்தில் வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 4 காயின் 5 காயின் வச்சு ஒரு மாதம் ஆனால் தான் இதனுடைய இது முழுமை பெறும். A to Z வந்து முழுமை பெறும். கொஞ்சம் ரிஸ்க்கான கலெக்ஷன், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் காயின் இருக்கும், 5 ரூபா காயின், காப்பர் நிக்கல் காயின் உங்கள்கிட்ட நிறையா இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் இந்த மின்ட்டு அப்படிங்கிற நீங்கள் பிரித்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எது இல்லை அப்படின்னு சொல்லி. நிறைய நாணயங்கள் இருக்காது. நொய்டா மின்ட்டு எல்லாமே ரேர் ஆயிடுச்சு. 2004 கல்கட்டா மின்ட்டு ரேர் ஆயிடுச்சு. ஹைதராபாத் மின்ட்டு ரொம்பவும் ரேர் ஆயிடுச்சு. அதனால் வாய்ப்பு கிடைக்கிற சமயம் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதை இப்படி வைக்கணும். ஒன்று நீங்கள் க்ளீன் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் சேல் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மூளை மட்டும் எடுத்து நாணயத்தை வெளியெடுத்து லேசாக விபூதி வச்சு இப்படி இந்த மாதிரி தேய்ச்சிட்டா போதும், பளபளன்னு ஆயிரும். ஈசிட்டில் போட்டு சர்ஃபில் போட்டு இதை நீங்கள் க்ளீன் பண்ணக்கூடாது. க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரே ஒரு வெள்ளி நாணயம் நேற்று ஒரு நண்பர் கொடுத்தார். என்ன நாணயம்னு பாருங்கள். சார்ஜ் 5th கிங் அண்ட் எம்பரர் ஆஃப் இந்தியா. இது இந்திய நாணயம் அப்படிங்கிற உங்களுக்கு நோ டவுட் இல்லையா? ஆனால் இது இந்திய நாணயம் கிடையாது. அந்த இந்தியாவோட சேர்ந்த நாணயம். இந்திய நாணயம் என்பது வேறு, இந்தியாவோடு சேர்ந்த நாணயம் என்பது வேறு. ஆனால் இந்த இந்தியாங்கிற பேரில் வேறு வெளிநாட்டு நாணயம் சிலோனில் மட்டும்தான் உண்டு. அதில் தான் ஒரு பக்கம் சிலோன் அப்படின்னு போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் த 5th கிங் எம்பரர் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கோம். இது இந்தியான்னு போட்டிருக்கோம், இது சிலோன் கிடையாது. ஆனால் இது எந்த நாட்டு நாணயம் தெரியுமா? ஸ்ட்ரைட்ஸ் செட்டில்மெண்ட்ஸ் 10 cent 1926. 100% சில்வர் நாணயம். நான் வெரிஃபைலாம் பண்ணிட்டேன். இதை ஸ்ட்ரெயிட் செட்டில்மெண்ட்ஸ் நேரடி ஒப்பந்தத்தின் கீழ் வெளியிடப்பட்ட ஒரு நாணயம். இது மாதிரி நாணயங்கள் வந்து நிறையா உங்களுக்கு மலேசியா என்று சொல்லக்கூடிய மலாயா அப்படிங்கிற ஒரு அல்லது மலேயா நாட்டில் பேசக்கூடிய மொழியின் பெயர் மலாயா. அந்த மலாயா நாட்டில் உள்ளதான் இந்த மாதிரி நாணயங்கள் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. இந்தியாவில் கிடைக்கிறது பெரிய அரிதிலும் அரிது. ஸ்ட்ரைட் செட்டில்மெண்ட்ஸ் இதில் வந்து உங்களுக்கு காப்பர் நிக்கல் கிடையாது, செம்பு நாணயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளி நாணயங்கள் இதில் கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. இது ஒரு அதிசயமாக நேற்று ஒரு நண்பர் கொண்டு வந்து கொடுத்தாரு. இதனோட ரேட்டு நம்ம கொடுக்குறது 600 ரூபா. ஒரு 50 ரூபா குறைச்சிக்கலாம், 550 ரூபான்னு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள். 50 ரூபாய்க்கும் குறைச்சி கொடுக்க முடியாது, என்ன வாங்கின ரேட்டு அவ்வளோதான். இது வேணுமுங்க வாங்கிக்கோங்க. ஒரே ஃபோல்டர் போட்டு தரேன், எழுதி தரேன். இதனுடைய டீட்டெயில்ஸு நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டு விட்றேன். நான் எல்லாம் பார்த்துட்டேன், நேற்றே பார்த்துட்டேன். 1926 உள்ளது. சுதந்திரத்துக்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. 26, 36, 46 21 வருஷத்துக்கு முந்தி உள்ள ஒரு நாணயம். 100 ஆண்டுகளை தொடப்போகிறது. 1926, இப்போ 2026. 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள ஒரு நூற்றாண்டு நினைவு நாணயம். அடுத்த ஒரு மாதம் கழிச்சிச்சுன்னா இது வந்து நூற்றாண்டு நினைவு நாணயம். 1926, 2026. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.